சென்னைக்கு 56 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்த கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலமாம் பழவேற்காடு இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை கிராமமாகும். சுமார் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் விஜயநகர பேரரசின் கவனத்தை ஈர்த்து பிரசித்தி பெற்ற பழவேற்காடு அவர்களைத் தொடர்ந்து 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் போர்த்துகீசியர், டச்சுக்காரர்கள், பின் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த வரலாற்றுச் சுவடுகளையும் நினைவுகளையும் இன்று வரை தாங்கி நிற்கிறது. கடல் வாணிபத்திற்காகவும் மலைப்பரப்பு பணிக்காகவும் வருகை புரிந்தவர்கள் கடல் வழி வியாபாரத்தை பெருக்குவதற்காக பழவேற்காட்டில் தங்களுக்கென ஜெல்ரியா கோட்டையை அமைத்து கப்பல்கள் நங்கூரமிடும் அளவிற்கு ஆழம் நிறைந்த ஆறும் இயற்கையாகவே அமைந்த துறைமுகமும் ஆற்றையும் கடலையும் இணைக்கும் முகத்வாரத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்தனர். ஊர் பெயரிலேயே தன் பெயரை கொண்ட இந்த பழவேற்காடு ஏரி ஆந்திரா மாநிலம் பெத்தக்கஞ்சியில் தொடங்கி தமிழகத்தில் மரக்காணம் வரை பரவியுள்ளது. இது 37 மைல்கள் நீளமும் 11 மைல்கள் அகலமும் கொண்ட ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய உப்பங்கழி நீர்த்தேக்கமும் சதுப்பு நிலமுமாகும். போர்த்துகீசியர், டச்சுக்காரர் மற்றும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் வரலாற்று சுவடுகளையும் நினைவுகளையும் சுமந்து நிற்கும் கோட்டை, நினைவு சின்னங்கள், கல்வெட்டுக்கள், விஜயநகர பேரரசின் ஆட்சியின் போது கட்டப்பட்ட பழமையை எடுத்துச் சொல்லும் கலைநயம் நிறைந்த கோயில்கள், ஓங்கி உயர்ந்து நிற்கும் கலங்கரை விளக்கம், 500 வருட பாரம்பரியத்தை பறைசாற்றும் மகிமை மாதா திருத்தலம், பெரிய சிறிய பள்ளி வாசல்கள், நிழல் கடிகாரம், ஆறும் கடலும் சங்கமிக்கும் அழகிய முகத்வாரம், அலையாத்தி காடுகள், பிடிக்க பிடிக்க வாரி இறைத்து தரும் கடல்வாழ் பலதரப்பட்ட உயிரினங்கள், இயற்கையாய் அமைந்த பறவைகள் சரணாலயம், படகு சவாரி, 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டு காட்சி தரும் உப்பங்கழி நீர்த்தேக்கம், இயற்கை அழகோடு அமைந்த தீவு கிராமங்கள் என்று பழவேற்காட்டை ஒரு சுற்றுலா தலமாகவும் வரலாற்று இடமாகவும் ஆன்மீக தலமாகவும் அதன் இனிமையை ரசித்தவர்கள் ருசித்தவர்கள் உண்டு. ஆனால் அந்த சுற்றுலா இனிமையின் சுகத்தோடே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும் மீனவர்களின் வறுமையும் சோகமும் தோய்ந்த பழவேற்காட்டின் மறுமுகம் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எங்களுடைய வாழ்வாதாரமே ஆறை நம்பிதான் இருக்குது. பல வருஷ காலமா முகத்வாரம் அடைப்பட்டதுனால எங்களுக்கு எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. மீன் விடும் கண்ணீர் தண்ணீரிலேயே தெரியாமல் போவது போல மீனவர் எம் கண்ணீரும் சோகமும் பழவேற்காட்டு சுற்றுலாவின் இனிமையை தாண்டி வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என்பது 32 மீனவ கிராமங்களின் ஒட்டுமொத்த உள்ள குமுறலாகும். வாரத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கு தொழில். இங்கே சுற்றி 3 கிராமம் இருக்கிறோம். இந்த 3 கிராமத்தில் அந்த ஒரு ஆறை நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம். இதில் எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அன்று மீன் கூடை சுமந்து வந்த எம் பெண்கள் இன்று கண்ணீரையும் சோகத்தையும் கூடை கூடையாக சுமந்து வருகிறார்கள். நிறைய குடும்பங்கள் இந்த தொழிலாத காரணத்தினால எங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு சென்றிருக்காங்க வேலைக்கு, கூலி வேலைக்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யலை. மீன்களையும் இறால்களையும் சுமந்து அமிழ்ந்து வந்த எம் படகுகள் பேரணியில் அணிவகுத்து நிற்பது போல் தொழிலுக்கு செல்லாமல் ஆற்றங்கரையில் கம்பூன்றி கட்டப்பட்டிருக்கிறது. எங்கள் மூதாதையர் காலத்தில் சுமார் ஒரு 500 ஆண்டு காலமாக வாழையடி வாழையா இந்த தொழில் நாங்கள் செய்து வரோம். தலைமுறை தலைமுறையாக வழி வழியாக நிலைத்து நிற்கும் என்று எதிர்பார்த்த எம் மீன்பிடி தொழில் ஆறும் கடலும் சங்கமிக்கும் முகத்வாரம் அடைபட்டு போனதால் ஆற்றை நம்பி வாழும் 32 மீனவ கிராமங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி நிற்கும் அவல நிலையை அலைகளோடு சோக கீதமாய் முழங்குகிறது. 10 வருஷத்துக்கு முன்ன இந்த ஆத்தோரம் நல்லா வருமானம் கொடுத்தது. இப்போ இந்த ஒரு 6-7 வருஷ காலமாக மோத்தாரம் சரியாக ஓடல, ஜீவனம் இல்லை. மீன்களையும் இறால்களையும் வாரி இழுத்து அருந்து போன எம் வலைகள் இன்று கேட்பாரற்று எம் வீட்டு காலி இடங்களை நிரப்பி வருகிறது. பொம்பளைங்க வேலை செய்து நாங்கள் ஆம்பளைங்களை காப்பாற்றுறோம், மோத்தாரம் ஓடாத. பறந்து விரிந்து அள்ளித்தந்த எம் ஆறு முட்டாறு பட்டு சுருங்கி போய் மரடி போல
எதையும் கொடுக்க முடியாது களையிழந்து காணப்படுகிறது. பருத்தி நூலில் இந்த வலையை நாங்கள் உருவாக்கி அந்த வலை இவ்வளோ பெரிய வலை, இது பேர் பாடி வலைன்னு அதுக்கு ஒரு பேர். இந்த வலையை அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த பருத்தி நூலை தான் இந்த வலையை செய்து தொழில் பண்ண வருவோம். அப்போ எங்களுக்கு இந்த ஆற்றுல நிறைவான தொழில்பாடுங்க நிறைய இருக்கும். இந்த வலையை நாங்கள் ஒரு நாளைக்கு சுமார் இப்பொழுது 6 முறை தான் அந்த வலையை போட்டு கரை இழுக்கிறோம். அந்த பருத்தி வலை காலத்தில் கணக்கே கிடையாது. 6, 7, 8, அதுவும் ஒரு இரவு ஒரு பகல், அது மாதிரி அந்த வலையை தொழில் செய்து வந்தோம். 6 மணி நேரத்திற்கு கடல் வளத்தை ஆற்றிற்குள்ளும், அடுத்த 6 மணி நேரத்திற்கு ஆற்றின் வளத்தை கடலுக்குள்ளும் மாறி மாறி எடுத்துச் செல்லும் எம் இயற்கை முகத்துவாரம் விவாகரத்து வாங்கி பிரிந்த கணவன் மனைவி போல் பிரிந்து நிற்கும் சோகக் காட்சி சொல்லி மாளாது. காலையில் 6 மணிக்கு வந்தால் 10, 11 மணி 12 மணி வரையும் செய்வோம். கிடைக்கிற சீசனில் கொஞ்சம் கிடைக்கும், இல்லாத போது சும்மா போயிடுவோம். இப்போதைக்கு கிடைக்கிற சீசன் இது கிடைக்காம ஒன்றுமே கிடைக்காம இருக்குது. அன்றாட வாழ்க்கை பெரிய கஷ்டமாக இருக்குது. நாங்கள் மத்தியம் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற கிராமங்கள் எல்லாமே இந்த மாதிரி கஷ்டம் பட்டுன்னு இருக்கிறோம். பழவேற்காட்டு ஏரியில் அமைந்த எம் மீனவர்கள் பாரம்பரியமாக சுற்றுவலை, கல்வலை, பாடிவலை என்னும் முக்கிய தொழில்களையும், மணிவலை, தூண்டிலில் மீன்பிடித்தல், நண்டு சலுங்கு, கட்டுமரத் தொழில் என்று பல சிறு தொழில்களையும் காலம் காலமாக செய்து வருகிறார்கள். நாங்கள் இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த நேரத்துக்கு காலையில் 3 மணி 4 மணியில் விடிய காலம் தான் நாங்கள் இந்த தொழில் செஞ்சுட்டு போனோம். ஆனால் கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. அடைபட்டு போன முகத்துவாரத்தினாலும் நீரோட்டமும் வெள்ளம் வற்றம் மாறிப்போன சூழல்களாலும் பொய்த்து போன பருவமழையாலும் மீனவர்களின் பாரம்பரிய பெரிய தொழில்களும் சிறு தொழில்களும் குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த 2004 சுனாமிலிருந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே குறைஞ்சிடுச்சுங்க. அந்த கடல் சீற்றத்தினால எங்கள் ஆற்றுல கிடைக்கிற வருமானம் எல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க. அதனால் எங்களுக்கு வருமானமே இந்த ஆற்றை நம்பி தான். இந்த ஆற்றினுடைய முதுகெலும்பு இந்த முகத்துவாரம். எப்பொழுது இந்த சுனாமி வந்ததில் அதுலேருந்து முகத்துவாரம் சரியாக ஓடவே இல்லை. முகத்துவாரம் ஓடாததுனால எங்கள் வாழ்வாதாரம்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் எந்த ஒரு நிறுவனமோ எங்களுக்கு இது வரைக்கும் முகத்துவாரம் வெட்டி கொடுக்கல, எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வெட்டி கொடுக்கல, எந்த அதிகாரியும் முன்னே நின்று எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை சரிப்படுத்தி கொடுக்கலங்க. நாங்களே எங்களுக்கு சுய உழைப்போட உடம்பு உழைப்பு, பண உதவியெல்லாம் நாங்கள் கிராமத்துக்கு 2 லட்சம் இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கிறோங்க. கிராமத்துக்கு 2 லட்சம் கடத்தை நாங்கள் எப்படி கொடுப்போன்றது எங்களுக்கே தெரியல. அதனால் இந்த முகத்துவாரம் ஓடினா தான் எங்களுடைய வாழ்வாதாரமே. இந்த முகத்துவாரம் இதோட 2வது முறை வெட்டுறோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி முகத்துவாரம் வெட்டினோம், மறுபடியும் அடைஞ்சிடுச்சு. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தெரிவித்தோம், அதிகாரியும் போய் பார்த்தோம், கலெக்டரை பார்த்தோம், ஜேடியை பார்த்தோம், டைரக்டரை பார்த்தோம், அமைச்சர் கூட பார்த்தோங்க. ஆனால் முகத்துவாருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கலை. ஆகையால் இப்பொழுதும் நாங்கள் ஆற்று தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேரும் முகத்துவாரம் வெட்டுற இடத்துல தாங்க இருக்கிறோம். முகத்துவாரம் உடல் உழைப்பு மட்டும் இல்லை, மறுபடியும் கிராமத்துக்கு 1 லட்ச ரூபா கடன் வந்துருச்சுங்க. எங்களுக்கு கடன் கொடுக்க கூட ஆள் இல்லை. 7 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோங்க. எங்களுக்கு எப்பொழுது விடிவு வரன்றது அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இனி 32 மீனவ கிராமங்களும் மீன் தொழில் மறந்து வாழ்வதற்காக வேறு ஏதாவது தொழிலை கற்றுக்கொள்ளும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இந்த முகத்துவாரம் வெட்டுறதுக்கோசம் நாங்கள் எவ்வளவோ இன்னல் பட்டு கஷ்டங்களை பட்டுருக்கிறோம். நாங்களும் அரசு துறையில் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சு இந்த ஆறும் கடலும் ஒன்று சேர இடத்த முகத்துவாரமாக வெட்டி கொடுத்தா இங்கே 15,000 கிராமம் 15,000 பேர் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பல அரசு அதிகாரிகளை நாங்கள் பார்வையிட்டோம். அவர்களும் எங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் எங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு எண்ணங்களை மூட்டி எங்களை நாங்கள் வாழ்வாதாரத்தை குறைச்சிருக்கிறாங்க. பல அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு வாக்குறுதி தராங்க, ஓட்டு போட்டு பிறகு நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்ற ஆட்சியில் இருந்தவங்களும் எங்களுக்கு செய்து கொடுக்கல. இந்த 5 ஆண்டு ஆளுகின்ற இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு நல்லபடியாக இந்த முகத்துவாரம் வெட்டி தரதில்லை. வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே முக்கிய மீன்பிடி தொழில் செய்து அதில் கிடைப்பதை வைத்து குடும்பம் நடத்தும் மீனவர்கள் தங்கள் வயிற்றுணவுக்கு செலவிடுவார்களா அல்லது தங்கள் பிள்ளைகளின் கல்விக்கு செலவிடுவார்களா, மருத்துவ பராமரிப்புக்கு பயன்படுத்துவார்களா
என்று திக்குமுக்காடி திகைப்பில் நிற்பது தினந்தோறும் நடக்கும் உண்மை சம்பவம். இந்த பகுதி ஆற்று மீனவர்களுக்கு வந்து இந்த மோத்தாரம் ஓடினா தான் வந்து ஆழமாகவும் அகலமாகவும் ஓடினா தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. இப்போ எங்களுடைய கை காசை எங்கள் மீனவர்கள் வந்து எல்லாமே தொழிலுக்கு போகாமல் அவங்களுடைய பொருளை வச்சு இந்த மோத்தாரத்தை வெட்டிக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த ஒரு 10 நாளாக வந்து வெட்டினுக்கிறோம். இது எந்த அளவுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் ஓடுதோ இந்த ஆற்று பகுதி மீனவர்கள் இந்த பலவர்கட் பகுதியில் எல்லாருக்கும் வந்து ஜீவனம், அதாவது தொழில் வாழ்க்கை நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு வந்து நாங்களும் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு செவி சாய்க்கிறதில்லை. இப்போ கூட சமீபத்தில் கலெக்டர் மூலிமா போனோம், உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கிறோம் 25 கோடி 30 கோடின்றாங்க கண்ட எதுக்கும் நாங்கள் 93லேருந்து போராடினு வரோம். 15,000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களின் வாழ்வு மாறுமா? ஏக்கம் தோய்ந்த முகத்தோடு ஏரியின் முகத்வாரம் ஓடுமா என்று எதிர்பார்க்கும் இவர்களுக்கு நம்பிக்கையின் விடியல் யார் தருவார்? நாங்கள் இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னே மோத்தாரம் வெட்டினோம். மோத்தாரம் வெட்டி ஒரு 15 வருஷம் செல்லு பண்ணி வெட்டினோம். வெட்டி திறந்து விட்டோம், அடைஞ்சு போயிடுச்சு மோத்தாரம். இப்போ மறுபடியும் நாங்கள் என்ன செய்கிறோம், மோத்தாரம் வெட்டி தான் விட்டுனுக்குறோம். ஆனால் கவர்மெண்ட் எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு செய்கிற மாதிரி இல்லை. 32 மீனவ கிராமங்களின் துயரத்தை கண்டுகொள்ளாத அரசு நிர்வாகம் இந்த துயரத்திற்கு முடிவு கட்ட அசட்டு தூக்கத்தில் இருந்து விழிப்பது எப்போது? நான் இந்த புக்லைன் ஆப்ரேட்டர். இங்கே கலவரக்காட்டில் முகத்தோரம் வெட்ட வந்தேன். இங்கே வந்து ஒரு 3 மாதமாக நாங்கள் வெட்டியிருக்கோம், நைட்டும் பகலுமா. இதுக்கு இந்த ஊர் மக்கள் தான் இதுக்கு இது வரைக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இப்போ தான் தண்ணி திறந்து விட்டுருக்குங்க. இன்னும் எவ்வளோ செலவாகுதோ தெரியாது. உதவிக்கான வாசல் எந்த பக்கமும் திறக்காததால் ஊர் கூடி தேர் இழுப்பது போல ஆற்றுத் தொழிலையே நம்பி வாழும் மீனவ கிராமங்களின் மீனவர்கள் ஒன்று கூடி தங்களது உடல் உழைப்பு, நிதி, கண்ணீர், ஏக்கமெல்லாம் ஒன்று திரட்டி 45 நாட்களுக்கும் மேலாக ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் செலவு செய்து மீனவ கரங்களும் பொக்லைன் கரங்களும் ஒருங்கே அடைப்பட்ட மணலை அகற்ற முயற்சி செய்து கொண்டு வருவது ஒரு பக்கம். இங்கே குறைஞ்சது நாங்கள் 32 கிராமம் இருக்கிறோம். அந்த பலவர்காட்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாக நாங்கள் இந்த மோத்தாரத்தை வெட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டும் பகலுமா வந்து நைட்டில் காலகட்டம் எப்படி இருக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு வெட்டிக்கிட்டு இருப்போம். அது தொடர்ச்சியாக வந்து ஒரு மாதமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பலன் இல்லை. இன்றைக்கி மட்டும் தான் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மண் வெட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. மண் வெட்டிலால் தான் எடுக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ 3 நாளாக தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 நாள் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்க தான் இது வந்து நல்லா விரிவாடியும். அந்த விரிவாடும் போது தான் நமக்கு இந்த மோத்தாரம் ஓடனா தான் இன்றைக்கி பலூர்காட்டில் எங்களோட கிராமத்துங்களே வந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் எங்களுக்கு இந்த முக்கியத்துவமாக பார்த்தீங்கன்னா இந்த மோத்தாரம் மட்டும்தான் எங்களோட வாழ்வாதாரமே. இது ஓடலைன்னா நாங்கள் வந்து வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வெட்டிலையும் அதுலேயும் இதுலேயும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முடியாத காரணத்தினால தான் வண்டியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அரசாங்கத்துக்கு எந்த விதத்துலேயும் எங்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் பண்ண மாட்டேன்றாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு அரசாங்கம் எங்கள் மேலே பார்வையிட்டு இந்த மோத்தாரத்தை நிரந்தரமாக ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுத்தா மிகவும் எங்களுக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கும். இது கல்வெள தொழில். ஒரு 6 பேர் 7 பேர் வருவோம். இந்த தொழிலுக்கு டீசல் துட்டு கூட நஷ்டம் ஆகும், இல்லை ஆப்பிடாது போவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா போட்டோம் 2 மீன் தான் கிடச்சிது. எத்தனை வீட்டில் கொடுத்தாக்கா என்னத்த வருமானம் பண்ணுறது ஒன்றும் புரியல எங்களுக்கு. அதான் சரி வாழ்வாதாரம் தண்ணி போக்குவரத்து சுத்தமாகவே இல்லை இங்கே பலவர்காட்டு ஏரியில். இந்த விஷயம் என் புள்ள குட்டிங்களை எப்படி தான் காப்பாற்றுறது எங்களுக்கு தெரியல. அவர்களது நம்பிக்கைப்படி முகத்வாரம் இயற்கையாக ஓடிவிடும் என்று நினைத்தாலும் இந்த தற்காலிக முயற்சி நிரந்தர முடிவுக்கு வழிவகுக்குமா? பாரம்பரியமாக ஒரு 3 ஊர் ஆண்டிக்குப்பம், கோட்டைக்குப்பம், நடுவர் மாதாக்குப்பம் தான் தொழில் செய்து வந்தோம். அந்த சூழ்நிலை வந்து எங்களுக்கு முகத்துவாரம் நிறைவாக ஓடும். அந்த முகத்துவாரம் வந்து அந்த காலத்தில் நிறைய மழை பெய்யும், வெள்ளம் வரும், முகத்துவாரம் தன்னால் போயிட்டு இருக்கும். அப்போ 6 மணி நேரம் ஹைட் வரும், 6 மணி நேரம் லோட் ஹைட் வரும். அந்த ஹைட் டைமில் வந்து மீன்கள்லாம் வந்து குஞ்சு பொறியதுக்காக கடல்லேருந்து வந்து ஆற்றுக்கு வந்து குஞ்சு பொறிஞ்சு திரும்பி அது வந்து கடலுக்கு போவோம். அது நேரத்தில் நிறைய மீன்கள் வரும். நாங்கள் இந்த பாடி வலையை போட்டு இழுப்போம். சுயமாக நிறைய மீன் கிடைக்கும். இது எங்களுக்கு நிறைய வாழ்வாதார பிரச்சனை வந்து தீர்ந்து போச்சு. இந்த காலகட்டத்தில் இப்போது ஊருங்களில் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா ராக்கெட்லேருந்து வெக்கெட் பண்ணி எடுத்து வந்து இங்கே பலவர்காட்டை சேர்த்துடாச்சு. அப்போ நாங்கள் 6 ஊர் இருந்தோம், இப்போ 30 ஊருக்கிட்டே ஆயிடுச்சு. அது இதனால் வந்து இருக்கிற ஏரியா அளவு பரப்பளவு அவ்வளோதான். இதில் வந்து எல்லாமே தொழில் பண்ணுற சூழ்நிலை ஒன்று. 2வது பருவமழை ஒழுங்காக பெய்யாத காரணத்தாலும்
அங்கங்கே டேம் போட்டு அணை கட்டி நீரை வந்து தேக்கி வைக்கிறதுனால இந்த ஆற்றுக்கு தண்ணி வர்றது குறைஞ்சி போயிடுவோம். முகத்தாரம் அடைப்பட்டு போயிடுது. முகத்தாரம் அடைய வர மீன்களாம் வந்து ஆற்றுக்கு வருவது கிடையாது. இதனால மீனுடைய உற்பத்தி குறைஞ்சி போகுது, இறா உற்பத்தி குறைஞ்சி போகுது. இதனால தான் நாங்கள் வருஷம் நாங்கள் முகத்தாரத்தை வந்து திறந்து விடுவோம். அந்த சூழ்நிலைக்கு வந்து அரசாங்கத்தை எத்தனை நாள் அணுகுனால வந்து அவங்க வந்து இதை கண்டுக்கிறதே இல்லை. முகத்தாரம்னு ஓடினா தான் எங்கள் வாழ்வாதாரமே நிலையாக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்கன்னா இப்போ இந்த கட்டிக்கிற வேலைக்கே ஒரு அர்த்தமில்லா போயிடும். இன்றைக்கி 1 லட்ச ரூபா வைக்கிறாங்களா இல்லை 10,000 வைக்கிறாங்களா, மறுநாள் ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா முகத்துவாரம் சரியில்லை, தண்ணி பாயில். இதனால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் கட்டிக்கிற வேலையை இப்போ நான் இதை பார்த்துட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு வலையை கிளப்பி பார்க்கணும். எதனா இருந்தால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். அடியாத அளவுக்கு அவங்க கவர்மெண்ட் என்ன முயற்சி பண்ணாலும் இங்கே இருக்கிற ஒரு 40 கிராமம் அதை நம்பி வாழுது. இந்த 40 கிராமம் இல்லாமல் பக்கத்து கிராமங்கள்லாம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கிற கிராமங்கள்லாம் மீனுங்க இங்கேருந்து வாங்கிட்டு இறா வாங்கிட்டு போய் மற்ற இடத்துல வந்து சிட்டிக்கோ இல்லை மற்ற இடத்துக்கோ வந்து இது சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்களை நம்பி அங்கே ஒரு பல கிராமங்கள் இருக்குது. இதுதான் இந்த ஊரோட நிலவரம். அதனால் இந்த முகத்துவார இல்லாததுனால போன வருஷம் மழையே இல்லை, சுத்தமாக எல்லாம் வறட்சின்னா ஒன்றுமே கிடைக்கல. ஆளுக்கு 100 200 12 பேர் போவோம், ஆளுக்கு 50 ரூபா கூட ஆகிடாது. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இந்த ஆற்றுல ஆகிடுது. இப்போ இந்த முகத்தாரம் ஓடிச்சுன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த நாளில் தான், அதுவும் இந்த 3 மாதம் தான் நெல்ல தொழில். இந்த 3 மாதத்துல எங்களுக்கு மழை பெய்யலைன்னா சுத்தமாக எங்களுக்கு அவ்வளோதான். என்ன சொல்லுவாங்க, முட்டாருன்னு சொல்லுவாங்க. முட்டாருன்னா ஒன்றுமே கிடைக்காது. எல்லாம் எல்என்டி வேலை இல்லை கேபிள் தூக்குற வேலை, எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கூட அப்படி தான் நடக்குது. சில பேர் தான் இந்த தொழிலை விட முடியாமல் முன்னோருங்க செய்த தொழில், அதெல்லாம் நம்ம எப்படி இதை விட்டுட்டு போக முடியுன்ற மாதிரி நாங்களாம் வந்து சில தொழில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை வாழ ஆளுங்களும் எல்லாம் வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதிகமாக யாரும் படிக்கலை இதை நம்பி. அதனால் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு நல்லபடியாக இந்த முகத்துவாரத்துக்கு உண்டான வழியை பண்ணாங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களானாக்கா நாங்கள் இந்த சுற்றுவலை நாங்கள் கட்டியிருக்கிறோம் எறாக்காக. இந்த ஒரு தொழில் மட்டும் இல்லை, எங்களுக்கு கல்லுவலை தொழில் இருக்குது. அதே போல் மீனுக்கு வலை ஓடுவோம், அதே போல் பெரிய வலை ஆற்றுல போட்டு வலிப்போம். இது போல் பல தொழிலுங்க. நண்டுக்குன்னு சில தொழில் இருக்குது, நண்டுக்கு பண்ணுவோம். இந்த மாதிரி தொழிலுங்க நாங்கள் பல வகையான தொழில்கள் நாங்கள் வந்து இந்த பழவர்காட்டு இந்த ஆற்றுல நாங்கள் வந்து பண்ணின்னு இருக்கிறோம். குறைஞ்சது வந்து நாங்கள் வந்து ஒரு 15,000 கிராமம் 20 கிராமத்து மக்கள் வந்து நாங்கள் இந்த ஆற்றை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து எங்கள் ஆற்றுல தொழில் வருமானம் எல்லாமே குறைஞ்சி போச்சு. காரணம் ஏன்னா வந்து எங்களுக்கு மழை பெஞ்சாலும் சரியான முகத்துவாரம் ஓடுறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்களானாக்கா ஒவ்வொரு வலையும் ஒவ்வொரு தடுக்கம் ஒவ்வொரு கொம்புக்கும் நாங்கள் வந்து லீஸுக்கு எடுக்கணுன்னால வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 400 ரூபா நாங்கள் கொடுக்கணும் வாடகை. அதுவும் கிடைச்சா தான் கொடுக்க முடியும், கிடைக்காட்டியாலும் நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்கு எந்த வருமானமே எங்களுக்கு இந்த ஆற்றுல இப்போ சூழ்நிலைக்கு எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் ரொம்ப மக்கள்லாம் இன்றைக்கி கஷ்டப்படுறோம். வறுமையினால் ரொம்ப பஞ்சம். யாருமே எங்களை பார்க்க வர மாட்டாங்க, எந்த அதிகாரிகளும் எந்த அரசியல்வாதிகளும். எங்களுடைய கோரிக்கையில் வருஷம் மழை காலத்தில் மட்டும் இல்லை, வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை அதிகாரிகள் அன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலை எங்கள் ஆற்றுல இருக்குது. இந்த மாதிரி எங்களால் தொழில் செய்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமே இல்லை. இந்த மீனவ கிராமங்களின் கூட்டு முயற்சியும் எமது சோகம் இழைந்த செய்திப்படமும் தட்ட வேண்டிய கதவுகளை தட்டுமா? அருந்து போன தொப்புள் கொடி பந்தத்தை நிரந்தரமாக இணைக்குமா? ஆட்சியில் இருப்பவர்களின் அடிமனதை வருடி ஆற்றுக்கோர் வழிபிறக்க திட்டம் தீட்ட தூண்டுமா? மீனவர் வாழ்வை மீளாத துயரத்திலிருந்து மீட்டு எடுக்குமா? நம்பிக்கையுடன் விழிகளில் கண்ணீருடன் விடியலுக்காக ஏங்கி நிற்கும் 1 லட்சம் மீனவ பிறப்புகள்.